10 நாள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்றதுக்கு உடம்புல தெம்பில்ல, திராணி இல்ல, துப்பில்ல. ஆனா இவர் சினிமால 50 பேர் அடிப்பாரு, 100 அடி பறப்பாரு, பாட்டு பாடுவாரு, டான்ஸ் பண்ணுவாரு, பஞ்ச் ஸ்டைலாக எல்லாம் பேசுவாரு. இவர் திடீர்னு அரசியலுக்கு வந்துருவாரா? வந்த உடனே மக்கள் தலைவரா? அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா சிஎம். பர்மா 10 மடங்கு துபாய். அந்த அளவுக்கு ஈஸியா பேசுறாங்க. இவங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா? அரசியல்ல வந்த உடனே நான் தான் ஹீரோன்றாங்க. ஹீரோன்னா யார் தெரியுமா? பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு வெள்ளக்காரனை சுட்டு தானும் சுட்டுக்கிட்டு செத்தார நாட்டுக்காக வாஞ்சிநாதன், அவர் ஹீரோ. நாட்டுக்காக மொத்த சொத்தையும் கொடுத்துட்டு ஜெயில செக்கு ஒழுத்து இழுத்தாரு வஉசி, அவர் ஹீரோ. நாடு விட்டு நாடு வந்து இந்த நாட்டு மக்களுக்காக அணை கட்டினாரு பென்னி குயிக், அவர் ஹீரோ. கார்கில் போர்ல 26 வயசுல உண்மையான துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டே எதிரிங்க கூட சண்டை போட்டு உயிர் விட்டாரு இந்த திருச்சிக்காரர் மேஜர் சரவணன், அவர் ஹீரோ. தொண்டையில குண்டடி பட்டாலும் நம்பின கொள்கைக்காக பிரச்சாரம் பண்ணாரு புரட்சி தலைவர், அவர் ஹீரோ. மரண படுக்கையில இருக்கும் போது கூட காவேரி பிரச்சனை என்னாச்சு, சுப்ரீம் கோர்ட்ல எப்படி வாதாட போறீங்கன்னு லாயர்ஸ் கூட பேசினாங்களே நம்ம அம்மா புரட்சி தலைவி. தன் கடைசி மூச்சு வரைக்கும் காவேரியை கொண்டு வர முயற்சி பண்ணாங்களே, அவங்க ஹீரோ. நீட் தேர்வால மாணவர்களோட வாழ்க்கை பலியாயிட கூடாதுன்றதுக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்களோட மருத்துவ கனவை நினைவாக்க தன் தனி அதிகாரத்தை வச்சு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு அண்ணன் எடப்பாடியார், அவர்